தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோருமே தைத்திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். இன்றைக்கு தை மாதம் 1ஆம் தேதி தமிழுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றது எங்களுடைய ஒரு பொதுவான நம்பிக்கை. எனவே இன்றிலிருந்து எல்லோருடைய வாழ்க்கையிலும் வழியும் ஒளியும் பிறக்க வேண்டும் என வாழ்த்திக்கொண்டு இன்றைக்கு செய்திகள் பெரிய அளவில் செய்திகள் இல்லை, கொஞ்சம் செய்திகள்லாம். எனவே கிடைச்சிருக்கக்கூடிய செய்திகளை வேகமாக பார்க்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வடபகுதிக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார். இன்று 15ஆம் தேதியும் நாளை 16ஆம் தேதியும் வடமாகாணத்தில் அவர் தங்கியிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்ள இருக்கின்றார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று 15ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய பொங்கல் விழாக்களில் அவர் கலந்து கொள்கின்றார். இன்றைக்கு பின்னேரம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலணை தெற்கு துறையூர் ஐயனார் விளையாட்டு கழக திடல் அங்க நடக்கிற பொங்கல் விழாவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கலந்து கொள்கின்றார் பிற்பகல் 2 மணிக்கு. அதுக்கு பிறகு பின்னேரம் 4 மணிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலய முன்றலில் இடம்பெற இருக்கின்ற பொங்கல் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கின்றார். பிறகு நாளை 16ஆம் தேதி ஏனைய நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொள்ள இருக்கின்றார். நாளைய நாளுக்கான ஜனாதிபதி அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் சம்பந்தமாக நாங்கள் அடுத்தடுத்த காணொளிகளில் பார்க்கலாம். எனவே ஜனாதிபதி அவர்கள் இன்று 2 பொங்கல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்றார். அதே வேளையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா, பிரதமர் ஹரணி அமரசூரிய, எதிர்க்கட்சி தலைவர் உட்பட முக்கியமான அரசியல்வாதிகள் அனைவரும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்குகின்ற நிகழ்வு இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி. எனவே ஏற்கனவே 15,000 ரூபாய் வழங்கப்பட்டாயிற்று. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய மிஞ்சிய தொகையாகிய 10,000 ரூபாய் இன்று முதல் வழங்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே 15,000 ரூபாய் பெற்றுக்கொண்டவர்கள், டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் இன்று தொடக்கம் மிஞ்சிய 10,000 ரூபாவை பெற்றுக்கொள்ள முடியும். பொங்கல் வியாபாரம் இம்முறை நாடு முழுவதும் களை கட்டி வருவதாக சகல பிராந்திய செய்தியாளர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். பல்வேறு புகைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றன. அவற்றைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய பல பகுதிகளில் மக்கள் ஆர்வத்தோடு பொங்கலுக்கு தேவையான பொருட்களை மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டு போனதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே பொங்கல் வியாபாரம் இம்முறை கடந்த ஆண்டுகளை விட களை கட்டியிருப்பதாக வர்த்தகர்கள் சார்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாகும். சட்டவிரோத மணலை ஏற்றிச் சென்ற 2 டிப்பர் வாகனங்கள் போலீசிலே பிடிபட்டிருக்கின்றன. இந்த 2 டிப்பர் வாகனங்களும் எங்கிருந்து வந்திருக்குன்னு சொன்னால் பூநகரி பகுதியிலிருந்து வந்திருக்குது. அதாவது இரவிரவாக மணலை ஏற்றி போட்டு விடியப்புறம் ஒரு 5 மணி போல் யாழ்ப்பாணம் நோக்கி போயிருக்கணும். அப்போ சாவச்சேரி பகுதியில் வச்சு போலீஸ் செக் பண்ணியிருக்குது. செக் பண்ணிக்குள்ள பார்த்தா அவைக்கு மணல் அள்ளுறதுக்கான பெர்மிஷனே கிடையாதாம், அதற்கான பெர்மிட்டே கிடையாதாம். ஆனால் கள்ள மணலை அள்ளி கொண்டு போயிருக்கணும். எனவே 2 டிப்பர் வாகனங்களும் கைப்பற்றப்பட்டு அவற்றினுடைய 2 சாரதிகளும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சாவச்சேரி போலீசாரினால். இன்று பெரும்பாலும் அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள். அதாவது சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முற்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்துக்கு 10 நாட்கள் காலக்கெடு கொடுத்திருக்கிறது. அரசாங்கத்துக்கு, குறிப்பாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்களுக்கு இந்த காலக்கெடு நேற்றிலிருந்து ஆரம்பிக்கிறது. இம்மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்கள் தாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கிடையில் அரசாங்கம் மருத்துவ சங்கத்தினுடைய கோரிக்கையை நிறைவேற்றல் என்று சொன்னால் நாங்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட இருக்கிறோம் என்று சொல்லி அரசாங்கத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் என்னென்னு சொன்னால் சுகாதார அமைச்சிலையும் மருத்துவமனைகளையும் மருத்துவர்கள் மத்தியிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் உரிய முறையில் தீர்வு காணல என்று சொல்லி, அதாவது மருத்துவர்கள் நாடு முழுவதும் பணிபுரிகின்ற மருத்துவர்கள் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றார்கள். இது முதலாவது. 2வது அவர்களுக்கு சம்பள பிரச்சனை எப்பவும் இருந்து ஒன்று இருக்குது. சம்பள பிரச்சனை தனியாக மருத்துவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஏனைய மருத்துவம் சார்ந்த சகல ஊழியர்களுக்கும் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது முக்கியமான பிரச்சனை ஆளணி பிரச்சனை. போதிய அளவு மருத்துவர்களோ மருத்துவ தாதிகளோ அல்லது ஏனைய பணியாளர்களோ போதிய அளவு ஸ்டாஃப் இல்லைன்றது முக்கியமான பிரச்சனையாக இருக்காம் நாடு முழுவதும். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இருக்கு என்று சொல்லப்படுகின்றது. அதனால அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் என்ன சொல்லினோம் என்று சொன்னா, இலங்கையில இலவச மருத்துவம் இருக்குதானே, அந்த இலவச மருத்துவம் என்ற அந்த ஒரு கான்செப்டே இல்லாம போயிடும் என்ற மாதிரி. எனவே தங்களுடைய கோரிக்கைகளுக்கு 10 நாள் டைம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 10 நாளுக்குள்ள அரசாங்கம் சரியான தீர்வை தராவிட்டால்
பணி புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதுக்கு விளக்கமே தேவையில்லை. உங்களுக்கு தெரியும், அரசாங்கம் அந்த புதிய கல்வி சீர்திருத்தம் இருக்குதானே, அதை ஒரு வருஷத்துக்கு ஒத்தி வச்சிருக்குது. இனி அடுத்த வருஷம் தானே அது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கல்வி சீர்திருத்தம் என்று சொல்லி ஒரு புத்தகம் பறக்குது, காற்றுல பறக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாணவன் அதிர்ச்சியோட பார்க்குறான். ஏன்னு சொன்னால் அவருக்கு ஆசையாக இருந்திருக்கும் புதிய கல்வி சீர்திருத்தம் வரைக்கும் அதை படிப்போம் என்று சொல்லி. ஆனால் புத்தகம் காற்றுல பறக்குது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் துள்ளி குதிக்கிறார் பயங்கரமாக. அவருக்கு பயங்கர சந்தோஷம். இது ஒத்தி வச்சது பயங்கர சந்தோஷம். அவருக்கும் கல்விக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அவர் தான் விமல் வீரவன்ச. அவர்கிட்ட கோலத்தை பாருங்க, என்ன கோலத்தில் நிற்கிறார் என்று சொல்லி. பள்ளிக்கூடம் புறால் மாதிரி கிடக்குது, வேடுவ கோலத்தில் நிற்கிறார். எனவே இவரை மாதிரியான ஆக்களால் தான் இந்த கல்வி சீர்திருத்தம் இப்போ ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் புத்தகம் காத்துல பறக்குது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.